Hello friends, welcome to Hema's Kitchen. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல என்ன பார்க்க போறோம்னா கிறிஸ்மஸ்க்காக ஒரு கேக் சிம்பிளா ஈஸியா கேக் எப்படி செய்யலாம் அப்படிங்கறது வந்து நம்ம பார்க்க போறோம். அப்புறம் இன்னொரு விஷயம் கிவ் அவே இருக்குது January 1st வரைக்கும். அதனால மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்க இந்த வீடியோல. நிறைய பேர் எக்லெஸ் கேக் வேணும்னு கேட்டிங்க. இன்னைக்கு எக்லெஸ் கேக் தான் செய்ய போறோம். எக்லெஸ் கேக் எப்படி செய்யலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். பச்சை பழம் தான் எடுத்துக்கணும். நல்லா கனிஞ்ச பழமா பார்த்து எடுத்துக்கோங்க. பவுடர் சுகர் 3/4 கப். இந்த அளவு தான் நான் சொல்கிறேன். இப்போது தயிர் 1/4 கப், பட்டர் 1/2 கப், அதாவது உருக்கி எடுத்து வச்சுருக்கிறேன். வெனிலா எசன்ஸ் 1 டீஸ்பூன், மைதா 2 கப், இது கூடவே பேக்கிங் பவுடர் 1 டீஸ்பூன், பேக்கிங் சோடா 1/4 டீஸ்பூன், பட்டை 1/4 டீஸ்பூன், உப்பு 1 பிஞ்ச் எல்லாம் போட்டு சலிச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். நீங்கள் முதவே எல்லாத்தையும் போட்டு சலிச்சு எடுத்து வச்சுருங்க. ஒரே இதில் போட்டு இந்த மாதிரி சலிச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். இது கூட சாக்கோ சிப்ஸ் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதை பார்த்து நீங்கள் எடுத்துக்கோங்க. உங்கள் குழந்தைங்க எவ்வளோ விரும்பி சாப்பிடுவாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பார்த்து எடுத்துக்கோங்க. வால்நட் 1/2 கப், பேரிச்சம்பழம் செர்ரியும் கட் பண்ணி மைதா மாவில் 1 ஸ்பூன் மைதா மாவு போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம கேக் செய்யலாம். கட் பண்ணி வச்சுருக்கிற பழத்தை சேர்த்துக்கிறேன். பவுடர் சுகரையும் சேர்த்துக்கலாம். இப்போ இதை வந்து நல்லா பீட்டரை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மேஷ் பண்ணிடணும். இப்போ இது கூட தயிரை சேர்த்துக்கலாம். எக்லெஸ் கேக் தான் செய்கிறோம். எக்லெஸ் கேக் வந்து நம்ம தயிர் சேர்த்துக்கிட்டா தான் நமக்கு சாஃப்டாக இருக்கும். பட்டர், வெனிலா எசன்ஸு, இந்த மூணையும் நல்லா திருப்பி அடிச்சுக்கலாம். இப்போ கேக் டின் எடுத்துக்கோங்க. பட்டர் போட்டு கிரீஸ் பண்ணிக்கணும். கொஞ்சமாக 1 ஸ்பூன் அளவுக்கு மைதா போட்டுட்டு டஸ்டிங் பண்ணிக்கலாம். இப்படி இருக்கணும். இப்படி இருந்தால் தான் நமக்கு வந்து கேக் நம்ம செஞ்சுட்டு திருப்பி போடும்போது ஒட்டாமல் வரும். இப்போ மைதாவை சேர்த்துக்கலாம். ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப ரஃப்பாக ஹேண்டில் பண்ண வேண்டாம். நல்லா சைட்லலாம் இருந்தால் நல்லா எடுத்து விட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மாவு வந்து திக்காயிடுச்சுன்னா கொஞ்சமாக ஒரு 2-3 ஸ்பூன் பால் சேர்த்துக்கோங்க. இப்போ சாக்லேட் சிப்ஸ் சேர்த்துக்கலாம். ட்ரை ஃப்ரூட் சேர்த்துக்கிட்டேன். இப்போது வால்நட். அவனை ப்ரீஹீட் பண்ணிவிடுங்க ஃபஸ்ட்டு. இப்போ இந்த மாவை வந்து இந்த டின்னில் சேர்த்துக்கலாம். என் பையன் சிப்ஸ் வந்து கொஞ்சம் கூட சேர்த்துட்டான். நீங்கள் வந்து பார்த்து அளவாக சேர்த்துக்கோங்க. நல்லா டேப் பண்ணிவிடுங்க. அப்போ தான் உள்ளே ஏர் பபிள்ஸ் இருந்தாலும் வெளியே வந்துடும். இப்போ இந்த சிப்ஸை மேலே தூவிக்கலாம். இப்போ அவனில் வச்சுக்கிறேன். 60 மினிட்ஸ் ஸ்டார்ட். இப்போ நீங்கள் வந்து 45 நிமிஷத்துலேயே பாருங்கள் வெந்துருச்சான்னு பார்த்து செக் பண்ணிக்கோங்க. 60 நிமிஷம்னு சொன்னேன்ல, 40 நிமிஷத்துலேயே ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி ஒரு டூத் பிக் எடுத்துக்கோங்க. இப்படி உள்ளே விட்டு பார்த்தீங்கன்னா க்ளீனாக இருக்குது. பார்த்தீங்களா, இந்த மாதிரி இருக்கணும். நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் நம்ம திருப்பி போடலாம் கேக்கை. நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸை சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சு. இந்த எக்லெஸ் கேக் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னோட ஹேமாஸ் கிச்சன் ஃபேஸ்புக் ஐடி லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அங்கே வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. நாளைக்கு வேறு ஒரு நல்ல ரெசிபியோட உங்களை வந்து நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.